2012ஆம் ஆண்டுல வந்து இந்திய அரசாங்கம் ஒரு சர்வே எடுத்தாங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. சூசைட்கான காரணம் என்ன அதிகமா இருக்கு, தற்கொலை எதனால அதிகமா பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே. அது எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு இந்தியாவுல, எத்தனை வயதுல இருக்கிறவங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு. அதுல இந்த 15ல இருந்து 29 வயதுல இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய இந்த தற்கொலை கேசஸ் வந்து இந்த ஏஜ் பிராக்கெட்ல இருக்கிறவங்க தான் நிறைய. அதுலயும் காரணம் என்ன அப்படின்னா லவ் ஃபெயிலியர். இதுல ரொம்ப ரொம்ப வருத்தக்கு தரக்கூடிய விஷயம் இந்த சர்வேல என்ன அப்படின்னா, இந்த எண்ணிக்கை எங்க ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியாவிலே, எந்த ஸ்டேட்ல அப்படின்னா தமிழ்நாட்டுல. இதனாலதான் இந்த டாபிக் இன்னைக்கு, இந்த காதல் தோல்வி, இந்த லவ் ஃபெயிலியர் இல்ல ஒரு மன முறிவு, இது எப்படி ஹேண்டில் பண்றது, இது ஏன் நம்மள இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம் இந்த காணொலிய. முதல்ல 1969ல டாக்டர் எலிசபெத் ராஸ் அப்படின்ற ஒரு மனநல மருத்துவர், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மருத்துவர். அவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்றாங்க, பண்ணிட்டு அதோட ஆய்வு முடிவுகளை வந்து வெளியிடுறாங்க. இதுல 5 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீவிங் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இது. அதாவது ஒரு துக்கம்னு வரும்பொழுது, நமக்கு இந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர், மனமுறிவு அப்படின்னு ஏற்படும் பொழுது இதுல 5 ஸ்டேஜஸா அவங்க பிரிக்கிறாங்க. இந்த 5 ஸ்டேஜஸும் நம்ம கண்டிப்பா கடந்தாக தான் வேண்டும். அந்த 5 ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, முதல் ஸ்டேஜ் வந்து டினையல். இந்த டினையல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, மறுக்கிறது. எனக்கு இப்படியெல்லாம் நடக்காது, என்னோட காதல் வந்து தோல்வியில முடியாது, என்னோட கல்யாணம் தோல்வியில முடியாது, இது எனக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம மறுத்துக்கிட்டே இருப்போம். நமக்கு நடக்கிற அந்த உண்மையை ஏத்துக்காம ஒரு மறுப்பு நிலையிலே இருக்கிறது தான் இந்த டினையல் ஸ்டேஜ். இரண்டாவது ஆங்கர், கோபம். இப்பதான் மத்தவங்களை வந்து காயப்படுத்தணும்னு நமக்கு தோணும். இன்னொரு ஆள், அதாவது நம்மளை யார் காயப்படுத்திட்டு போனாங்களோ இல்ல நம்மளை யார் விட்டுட்டு போனாங்களோ அவங்கள அதே மாதிரி காயப்படுத்தணும், நம்மளோட வார்த்தைகள் மூலியமாவோ இல்ல வேற மாதிரியான செயல்கள்ல காயப்படுத்தணும்னு நமக்கு தோணும். இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்டேஜ். இந்த கோபம் அப்படின்றது வந்து எப்படி வேணா வெடிக்கும். இது வந்து இரண்டாவது ஸ்டேஜ். மூன்றாவது வந்து பார்கெனிங், அதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கறது. அந்த கோவெல்லாம் கொட்டி தீர்த்த அப்புறம் மறுபடியும் என்னோட சேர்ந்து இருப்பியா அப்படின்ற மாதிரி போய் ஒரு பார்கெயின் பண்ணுது, ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி யாரையாவது தூது போக சொல்றது, நண்பர்களை தூது போக சொல்றது, அந்த மாதிரி மறுபடியும் சேர முடியாதா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். இந்த அடுத்த ஸ்டேஜ், நாலாவது ஸ்டேஜ் தான் ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்டேஜ். அதுதான் டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம் வருது இல்லையா, அந்த ஸ்டேஜ். இந்த நேரத்துல தான் நம்ம வந்து நம்மளை நாமளே காயப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். இந்த தற்கொலை முடிவுகள் வர்றது, இல்ல வந்து நம்மளை நாமளே காயப்படுத்திக்கிறது, ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழிவை நோக்கி போற ஒரு ஸ்டேஜ். இதுதான் அழிவை நோக்கி நம்ம தெரிந்துமே நம்ம போற ஒரு ஸ்டேஜ் வந்து இந்த டிப்ரெஷன் ஃபேஸ். இந்த நேரத்துல தான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு இந்த டிப்ரெஷன் ஃபேஸ். இதை தாண்டிட்டோம்னா ஐந்தாவது ஃபேஸ் அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்வது. சரி, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு, இனிமே இது நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ் வந்த அப்புறம், ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில மூவ் ஆன் பண்றது. அது முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு வந்து நம்ம ஏற்றுக்கொள்வது. இப்போ ஆய்வுகள் என்ன சொல்லுது, நிறைய இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம மறக்கிறதுக்கு, ஒரு நபரை நம்ம மறந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம மறக்கிறதுக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகுது. 3 மாதம் 11 நாள் சராசரியாக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 100 நாளை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியாம தான் நிறைய பேர் தப்பான முடிவை வந்து எடுக்கிறாங்க. தவறான முடிவுகள் எடுக்கிறது வந்து இந்த 100 நாளை எப்படி கடந்து போகிறது, எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியாம. அதாவது இந்த 4 ஸ்டேஜுமே நம்ம தவிர்க்க முடியாது. கோபம் வரும், நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் எப்படியாவது அவாய்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது நடக்காது. இதெல்லாம் தாண்டிதான் ஆகணும். ஆனா இது எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ண விடாம அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜை போய் ரீச் பண்ணிட்டு நம்மளோட லைஃப்ல நம்ம மூவ் ஆன் பண்றதுக்கு, அந்த பிரேக்கப்ல இருந்து நம்ம மீண்டு வரதுக்கு சில டிப்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு அந்த 5 டிப்ஸ் இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் வந்து பில்ட் யோர் செல்ஃப் எஸ்டீம், பில்ட் யோர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம வெளியில வரும்பொழுது பொதுவா அந்த இன்னொரு நபர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் தான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்கல, இதனாலதான் நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பொதுவா. அப்போ நமக்கே ஒரு சந்தேகம் வரும் நம்ம மேல. ஒருவேளை நம்ம கிட்ட அந்த தோற்றம் இல்லையோ, நம்ம கிட்ட அந்த பண்புகள் இல்லையோ, கேரக்டர் இல்லையோ, நம்ம கிட்ட காசு, மணி, பினான்சியலா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படின்னு பல சந்தேகங்கள் வரும். இப்போதான் நம்மளோட அந்த சுய மதிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப அதல பாதாளத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப கீழே இருக்கும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது. இப்ப என்ன ஆகும், நமக்கே நம்ம மேல சந்தேகம் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருப்பவர்கள், அதாவது நம்மளோட நெருங்கிய நண்பர்களோ, நம்மளோட குடும்பத்தினரோ, கூட பிறந்தவர்களோ, இந்த மாதிரி யார்கிட்டயாவது நம்ம வந்து பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, என்ன கன்சோல் பண்ணுங்க, என்ன ஆறுதல் கொடுங்க அப்படின்றது மட்டும் கிடையாது. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான்.
இன்னொன்னு அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த சொல்லுங்க, என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்ன, என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன, ஏன் உங்களுக்கு என்ன இவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கேளுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச சில விஷயங்களை சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கே ஒரு அஷூரன்ஸ் வரும், ஓ இவ்வளவு நல்ல விஷயங்கள் என்கிட்ட இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் மற்றவங்களுக்கு என்கிட்ட பிடிச்சிருக்கு, யாரோ ஒரு நபர் என்கிட்ட இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னது இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இரண்டாவது ஒரு சோஷியல் மீடியா டீடாக்ஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னா அந்த நபரோட மட்டும் இல்ல, அவர்களோட குடும்பமோ இல்ல அவர்களோட நண்பர்களோ எல்லாரோடையுமே நம்ம கனெக்டா இருப்போம். சமூக வலைத்தளங்கள்ல கனெக்டா இருப்போம், வாட்ஸ்அப்லயோ இல்ல போன் மூலியமாவோ நிறைய விஷயங்கள்ல நம்ம கனெக்டா இருப்போம். நம்ம மறுபடியும் அவங்களே பார்க்கும் பொழுது, அவங்களோட புகைப்படங்கள் பார்க்கும் பொழுது, அவங்களோட நண்பர்களை பார்க்கும் பொழுது மீண்டும் அந்த காயங்கள் நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஆங்கிலத்துல ஒரு மேற்கோள் சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு. அதாவது நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நாளா பார்க்கல, அதை பத்தி எதுவும் பேசல கேட்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்த நம்ம மறந்துடுவோம். அதுதான் மனித இயல்பு. அப்போ நீங்க கொஞ்ச நாட்களுக்கு உங்களோட சமூக வலைத்தளங்கள்லயோ இல்ல உங்களோட போன்லயோ வாட்ஸ்அப்லயோ அவர்களோட புகைப்படமோ இல்ல அவர்களோட நண்பர்களை அவங்கள சார்ந்த அவங்களோட படங்களோ அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட்டோ இதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னாலே தானாக நீங்க மறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். டீடாக்சிஃபைங் ப்ராசஸ்னு பொதுவா எதை சொல்லுவோம், நமக்கு தேவையில்லாத நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றது பேர் தான் டீடாக்ஸ். அதை தான் சோஷியல் மீடியால நமக்கு பண்ண போறோம். நமக்கு தேவையில்லாத நபர்களை எல்லாம் நம்ம அன்ஃபாலோ அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மீண்டும் அவங்கள பார்க்கல அப்படின்னாலே அந்த மறக்கிறது அப்படின்ற ப்ராசஸ் ரொம்ப சுலபமா இருக்கும். மூன்றாவது டிப், நோ ரீபவுண்ட். நோ ரீபவுண்ட்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்கப் ஆயிருக்கு, நம்ம வெளியில வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம மனசு உடனே இன்னொரு ஆளை தேடும். அதாவது நம்ம மிஸ் பண்றது ஒரு நபரை, ஒரு ஆளை கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல தி ஐடியா ஆஃப் அ கம்பெனி, அதை தான் நம்ம மிஸ் பண்றோம், ஒரு துணை. இப்போ அத்தனை நாட்களாக நீ சாப்பிட்டியா, தூங்கியா, ஆபீஸ்க்கு போனியா, வீடு சேர்ந்தியா, கல்லூரிக்கு போனியா, படிச்சியா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க, காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்மளை பத்தி விசாரிக்க ஒரு நபர் இருந்திருப்பாங்க. இப்ப அது இல்லை அப்படின்னும் பொழுது அந்த வெற்றிடம் இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனி இல்லாததுனால இன்னொரு ஆள் அதெல்லாம் கேட்டா பரவாயில்லையே அப்படின்னு குவிக்கா இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை மனசு தேட ஆரம்பிக்கும். யாராவது அந்த ஆறுதல் தருவாங்களா, யாராவது அந்த கேள்விகள் நம்ம கிட்ட கேட்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நெருங்கிய வட்டாரத்துல நமக்கு யார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் ஆறுதலா பேசும்பொழுது அவங்க பக்கமாக நம்மளோட மனசு சாயும். அவங்க கூட இன்னொரு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு இப்ப போர் அடிக்குது வாழ்க்கையில, எனக்கு ஒரு கம்பெனி இல்லை, அதனால ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போகிறேன் அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா நம்மளை விட்டுட்டு போறவங்களுக்கு ஒரு பாயிண்ட ப்ரூவ் பண்ணணும். இங்க பாத்தியா நான் உடனே ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டேன், எனக்கு உடனே இன்னொரு நபர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உடனே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறோம் இல்லையா, அந்த ரீபவுண்டிங் மிஸ்டேக், அந்த தப்பை பண்ணவே கூடாது. அதை பண்ணோம் அப்படின்னா இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகும். நாலாவது டிப், லவ் யுவர் செல்ஃப் மோர். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுது நம்மளோட அந்த எனர்ஜி எல்லாமே அந்த இன்னொரு நபரை நோக்கி தான் இருக்கும். அவங்களோட வெல்பீயிங், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை பத்தி தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நம்மளோட எனர்ஜி, நம்மளோட எல்லா எஃபர்ட்டும் அந்த இன்னொரு பர்சனுக்காக தான் இருக்கும். இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளே தொலைச்சிருப்போம். அதாவது நமக்கு பிடித்தமான விஷயங்கள், நம்மளோட நண்பர்கள், நமக்கு தேவையான விஷயங்கள், நம்மளோட ஹாபி, நம்மளோட பேஷன், நமக்கு பிடிச்ச நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்போம். இப்போ அதாவது ஒரு பிரேக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்னொரு பர்சன் இல்லை அப்படின்னா அந்த எனர்ஜியை உங்க பக்கமாக செலுத்த ஆரம்பிங்க. இந்த எனர்ஜி அப்படின்ற விஷயத்த நான் மீண்டும் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எனர்ஜியை நம்ம எங்க ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வரும். இதை நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்துல, அதாவது காதல் தோல்வி அப்படின்னோடனே உடனே எல்லாரும் ஏதாவது மது பழக்கம் இல்ல புகைப்பழக்கம் இல்ல ஏதாவது போதை மருந்துக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபேஸை நோக்கி தான் போகும். அங்க அந்த எனர்ஜியை செலவு பண்றதை விட்டுட்டு உங்க பக்கம், அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்றது, இல்ல ஒரு ஹாபியை டெவலப் பண்ணிக்கிறது, உங்க பேஷனுக்காக வேலை பண்றது, புதுசா ஏதாவது ஒரு ஐடியால வேலை செய்யறது, ஒரு முயற்சி பண்றது, உங்க நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, டிராவல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களோட நேரத்தையும் உங்களோட எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே சீக்கிரமா அந்த அக்செப்டன்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த 5வது ஸ்டேஜ், அதுக்கு நம்ம போயிடலாம். யார் மேல வேணா நம்ம எவ்வளவு வேணா ஒரு விருப்பம், ஒரு ஆசை வச்சிருக்கலாம். ஆனா எல்லாத்த விட பெரிய லவ் என்ன அப்படின்னா, லவ் ஃபார் ஒன் செல்ஃப். உங்க மேல நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா அந்த நல்ல அபிப்பிராயம், மரியாதை, அந்த நேசம், அதுதான் உண்மையான லவ். அந்த லவ், அதுக்கான நேரம் இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்காக அதை ஸ்பெண்ட் பண்ணுங்க. லவ் யுவர் செல்ஃப் மோர். 5வது மிக முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, ஃபர்கிவ்.
அதாவது மன்னிச்சிருங்க. இன்னொரு மேற்கோள் கூட இருக்கு ஆங்கிலத்துல, அதோட தமிழாக்கம் உங்களுக்கு நான் சொல்றேன். உலகத்திலே சிறந்த மன்னிப்பு எது அப்படின்னா, இன்னொரு நபர் கேட்காமலே நம்ம அவங்களுக்கு தரோம் இல்லையா, அதுதான் சிறந்த மன்னிப்பு. அந்த மாதிரி அந்த இன்னொரு நபர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க சாரியா ஃபீல் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, சாரின்னு ஒரு வார்த்தை கேட்கலைனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க அவங்கள மன்னிக்கிறீங்க இல்லையா, பரவாயில்ல போ நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த மன்னிப்பு கொடுக்குறீங்கல்ல, இது அவர்களுக்கு நீங்க கொடுக்கிற மாதிரி ஒரு மன்னிப்பு கிடையாது. இது உங்களோட மன நிம்மதிக்கு, உங்களோட இன்னர் பீஸ்க்காக நீங்க கொடுக்கின்ற ஒரு மன்னிப்பு. அதனால மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா மறந்துடலாம், மறந்துட்டீங்க அப்படின்னா மூவ் ஆன் பண்ணிடலாம். அதனால கேட்காமே கொடுத்துருங்க அந்த மன்னிப்பை. இதுதான் ரொம்ப முக்கியமான அந்த 5வது டிப். இப்போ நம்மளோட தமிழ்நாடு எத்தனையோ விஷயங்கள்ல முன்னணியில இருக்கு. முதல் 5 இடங்கள்ல இந்தியாவுல தொழில் வளர்ச்சி, படிப்பு சதவீதம், இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை நம்ம முன்னணியில இருக்கோம். நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கோம். இந்தியாக்குள்ள மட்டும் இல்ல, வெளிநாடுகளோட கூட போட்டி போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நேரத்துல இந்த ஒரு விஷயத்துல தற்கொலை, அதுவும் இந்த 15ல இருந்து 29 அப்படின்ற அந்த இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கிறது, அதுவும் காதல் தோல்வி, மனமுறிவு அப்படின்னு அதற்காக தற்கொலை பண்ணிக்கிறது, அதுல நம்ம முதலிடத்துல இருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். ஃபுல் ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டிய அந்த நேரத்துல ஒரு 100 நாள் அதை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா, அந்த 3 மாதம் 11 நாட்கள் அதுதான் தேவை. ஒரு ஆவரேஜா சராசரியா ஒரு பிரேக்கப்ல இருந்து மீள்றதுக்கு அவ்வளவு மாதங்கள் இருந்தா போதும், ஒரு 100 நாட்கள் இருந்தா போதும். அதுதான் நிறைய ஆய்வுகள் சொல்லுது. அந்த ஒரு 3 மாதம், அந்த ஒரு 100 நாளை எப்படி கடக்கிறது அப்படின்னு தெரியாம அதற்கப்புறம் வாழ வேண்டிய ஒரு 50-60 வயசை நம்ம கெடுத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த காணொளி உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது மனமுறிவு இல்ல ஒரு காதல் தோல்வி அப்படின்னு அவசரப்பட்டு இருக்கிற யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.